இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருப்பாங்க. பிலோ 500 rupeesக்குள்ளார இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி இந்த லுக்கை எப்படி வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு. Welcome back to the channel BeYouDefining. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓணம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ அந்த ஓணத்தை முன்னிட்டு நான் வந்து நம்மளோட சேனல்ல ஓணம் செலிப்ரேஷன் ஓணம் சீரீஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 4-5 கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் தான். பிகாஸ் இப்போ வந்து எல்லாருமே எல்லா ஃபெஸ்டிவலையும் வந்து நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. அதுவும் இங்க கோயம்புத்தூர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் காலேஜ் எல்லா பக்கமும் அந்த ஓண சாரி கட்டுறது, அப்புறமேட்டு அந்த ஒரு லுக்கு வந்து அவங்க போட்டுக்கிட்டா ஒரு வந்து போட்டோலாம் எடுத்து செல்ஃபிலாம் எடுத்து அதை வந்து நல்லா பண்றாங்க. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த ஓணம்க்கு என்னால் பெருசா வந்து செலிப்ரேட் பண்ண முடியாது. பிகாஸ் நமக்கு பிரைடல் புக்கிங்ஸ் இருக்கு. நான் வந்து பழனி வரைக்கும் வந்து போறேன். அதை முன்னிட்டு நான் இப்பவே என்னோட ஓணம் செலிப்ரேஷனை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து பண்ண போறது ஒரு ஓணம் மேக்கப் லுக். அண்ட் இந்த ஓணம் மேக்கப் லுக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லைக் பிலோ 500 rupeesக்குள்ளார இருக்க ப்ராடக்ட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணி இந்த ஒரு லுக்கை எப்படி வந்து கிரியேட் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து காமிக்க போறேன். இது ஏன் நான் வந்து கிரியேட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லிடுறேன். பிகாஸ் அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்போ வந்து போட்டோஸ் எடுத்து போடுறது, செல்ஃபிஸ், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் போடுறதுக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு எக்ஸைட்டடா இருப்பாங்க. ஸோ அந்த டே அன்னைக்கு இந்த மாதிரி லுக்கை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு ஓணத்துக்கு சிம்பிளா ஒரு கேரளால எப்படி வந்து அழகா வந்து அவங்க ரெடி ஆவாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயோ, ஐ எம் சோ ஹாப்பி. ஆக்சுவலி இந்த விஷயத்த அப்படியே உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். லைக் லாஸ்ட் பேட்ச் 3rd பேட்ச்ல நம்ம ஜனனி இருக்காங்களா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட சர்டிஃபிகேட் வந்து எங்க வந்து ஹேங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். தேங்க்யூ ஜனனி. அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம வந்து மறுபடியும் ரொம்ப க்ளீனு இதுக்குள்ளே குதிச்சிடலாம், அதாவது மேக்கப்புக்குள்ளே குதிச்சிடலாம். ஸோ நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து மேக்கப் வந்து பண்ணணும். ஸோ உங்ககிட்ட வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து நீங்கள் அப்படியே மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அகாடமியில் இருக்கனால சும்மா ஒரு கிளென்சர் வாட்டர் எடுத்து நான் ஃபேஸில் என்னோட அழுக்கெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறேன். ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன்ல, அதில் தூசி மாசி எல்லாமே இருக்கும். அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ வெரி நைஸ். ஓகே, இல்லை இருக்குது சைலண்டில் போடுவோம் ஃபோனை, இல்லைன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணி எடுத்துருவோம். அப்புறம் நான் சென்டென்ஸை மறந்துடுவேன். அதுதான் என் பிரச்சனை. அந்த ஒரு ஃப்ளோவோடு போனால் தான் நான் வேறு லெவலில் பண்ணுவேன், இல்லைன்னா மொக்கே பண்ணுவேன். எனக்கே தெரியும் என்னை பற்றி. ஸோ இப்போ அடுத்தது வந்து வாடியோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட் 50 rupees. அண்டு ரொம்ப நல்ல ஒரு லிப் பாம். plume அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கு. இது வந்து நமக்கு அமேசான்ல வந்து கிடைக்கும். ஸோ இந்த plume பிராண்ட்ல தான் வந்து மாய்ஸ்சரைசர் கம் ப்ரைமர் இருக்கு. ஸோ இதை தான் என் ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ண போறேன். கண்டிப்பா வந்து நம்ம மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசரும் போடணும், ப்ரைமரும் போடணும். அப்போதான் வந்து மேக்கப் லாஸ்டிங்கா இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட் வெயிட் கன்சிஸ்டன்சி. அப்ளை பண்றதே தெரியல, ஏதோ வெண்ணெய் எடுத்து முகத்துல தடவுற மாதிரி இருக்கு. அண்ட் இதை வந்து நல்ல சர்க்குலர் மோஷனில் நான் என் ஃபேஸில் மசாஜ் பண்ணி விடுறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக மிஸ்க்லரோட ஃபுல் கவரேஜ் மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கரெக்டாக ஒரு சிங்கிள் பாட்டில் வருது. ஸோ உங்களோட பர்சனல் யூஸ்க்கு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு கீழே நான் வந்து என்னோடய டார்க் சர்க்கிள்ஸை வந்து ஹைட் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணி விடுறேன். உங்களுக்கு எங்கெங்கே முகத்தில் வந்து பிளாக்காக தெரியுது, அதாவது உங்களுக்கு எங்கே கருப்பு தெரியுதோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். ஃபேஸை வந்து ஈவன் டோன் ஆக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டெப் நம்ம வந்து பண்ணுறோம்.
நம்ம யூஸ் பண்ணுற காம்பேக்ட் பவுடர் இருக்கு இல்லையா, காம்பேக்ட் பவுடர் இல்லைனா லூஸ் பவுடர், ரோஸ் பவுடர் அதெல்லாம் வச்சுருந்தாலுமே அதை கூடயும் நீங்கள் வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப்பை எப்படி பண்ணுறதுன்னு நான் மறுபடியும் இன்னொரு தடவை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கணும். அது வந்து ஈரப்பதத்தன்மையோட இருக்கணும். ஸோ உங்ககிட்ட எந்த பவுடர் இருந்தாலும் ஓகே. அதுக்கின்ட்டு இந்த ஒயிட் கலர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற இந்த டால்கம் பவுடர்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இன்ஸ்டெட் அதில் வந்து பிட் ஷேடு இருக்கணும், ஒரு ஃபவுண்டேஷன் ஷேடு இருக்கணும், ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கணும். உங்கள் ஸ்கின் டோன் கலர் இல்லை இருந்த ஷேடு வந்து அந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் இருந்தால் பெஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டேம் பியூட்டி பிளெண்டரில் எடுத்து நல்லா ஸ்வர்ல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எந்த மாதிரி கவரேஜ் கொடுக்குதுன்னு நீங்களே வந்து பாருங்கள். ஐலைனருக்கு நான் எடுக்க போகிறது maybeline கொலாசல் இந்த போல்ட் லைனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஐலைனர் போட்டாச்சு. இதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். காஜலுக்கு வந்து nykaa I am rolled காஜல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த காஜல் பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மஜ் ப்ரூஃபுங்க. ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அப்படியே இன்டாக்டாக வந்து நம்ம கண்ணிலேயே வந்து தங்கி வச்சுருக்கோம். என்னதான் தண்ணி வந்தாலும் இது வந்து கரைஞ்சி வராது அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வச்சு ரிமூவ் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஒரு நல்ல ஒரு காஜலில் வந்து தேடிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை வந்து டெஃபினட்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த காஜல் நான் ஆஃபரில் தான் வாங்கினேன். nykaa பிங்க் ஹாட் சேல் வந்தது இல்லையா, அந்த ஆஃபர் பீரியட் அப்போ தான் நான் வந்து வாங்கினேன். ஸோ இப்போ காஜல் போட்டுக்கலாம். சூப்பர் க்ரீமி அண்ட் ஈஸி டு ட்ரா. கண்ணில் வாட்டர் லைனில் வந்து போட்டிருக்கேன் அண்ட் கண்ணுக்கு கீழேயும் வந்து நான் ஃபில் இன் பண்ண போகிறேன். அடுத்தது கண்ணுக்கு மேலே, அதாவது அந்த வாட்டர் லைனும் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே கண்ணு வந்து அப்படியே பேசுங்க. ஸோ இந்த கண்ணுக்கு வித்தியாசத்தை பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேஷஸ் வைக்கலாம். பட் லேஷஸ் எல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் லுக்கெல்லாம் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலாக நம்ம வந்து லோட்ஸ் அண்ட் லோட்ஸ் ஆஃப் மஸ்காரா வந்து போட்டுக்கலாம். இங்கே வந்து ஐடெக்ஸ் டாஸ்லரோட மஸ்காரா இல்லைன்னா maybeline வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா எது வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐடெக்ஸ் டாஸ்லரோட மஸ்காரா. இது வந்து நான் இப்படி கண்ணில் அப்படியே லேஷஸில் அப்ளை பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ்க்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு புல்லட் லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்தபடியாக நான் வந்து இந்த சிவானா கலர்ஸில் இத்தனை ப்ளஷ் இருக்கு இல்லையா, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயே வந்து ஒரு கான்டூர் பவுடரும் இருக்குது. இதை வந்து வேணும்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்படியே இந்த லுக்கோட நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பட் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். போட்டாச்சு, அவ்வளோதான். வேணா அப்படியே லைட்டாக ஹைலைட்டர் இதுலேயே இந்த பேலட்லேயே இருக்குது. ஸோ அந்த ஹைலைட்டர் எடுத்து கையில் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த பிளெண்டர் வச்சுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
இந்த ஒரு லுக்கை வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சாச்சு. அண்ட் இந்த ஒரு லுக்கை நீங்கள் வந்து உங்களோட ஓணம் டே அன்னைக்கு நீங்கள் செலிப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒரு லுக்கை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டா பேஜ் BeYouDefining சுஜா அதில் வந்து டேக் பண்ணுங்கள். உங்களை நாங்கள் வந்து மறுபடியும் ரீடேக் பண்ணுறோம். நான் உங்களோட லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலோடு இருக்கேன். நீங்கள் என்ன மாதிரி ப்ளவுஸ் போட்டிருக்கீங்க, என்ன மாதிரி சாரி வேர் பண்ணியிருக்கீங்களாம் பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபோட்டோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் எஸ், இதோட ப்ளவுஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துட்றேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கேட்பீங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இருந்து வாங்கின ஒரு ப்ளவுஸு, ரொம்ப நல்லா ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸு. அண்ட் சாரீ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து போத்தீஸோ சென்னை சில்க்ஸ்லையோ எடுத்த ரொம்ப பழைய சாரீ, ஒரு மாதிரி ஒரு டிஷ்யூ மெட்டீரியலில் உள்ள ஒரு சாரீ, ஒரு கோல்டன் டிஷ்யூவில் இருக்கிற ஒரு சாரீ. ஸோ இது வந்து நான் ஒரு சிங்கிள் ப்ளீட் தான் வந்து பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா பக்காவாக வந்திருக்கு. அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னோட லுக். இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ண லுக்கு. ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஏதாச்சும் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஓணம் அன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு மாதிரி உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாச்சும் விஷயம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எஸ், இந்த ஒரு ஓணம் எல்லாருக்குமே நீங்கள் கனவு கண்டதை எல்லாமே வந்து நிறைவேறணும் அப்படின்னு அந்த ஆண்டவன்கிட்ட நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எல்லாமே லைஃப்பில் வந்து சக்ஸஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர். டாடா, பை.